கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இருந்தவரும் இருப்பவரும் வரப்போகிறமாகிய இயேசுவின் நாமத்திலே நீங்கள் அனைவரும் சுகித்து வாழ போகிறீங்க. இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி, இன்றைக்கி உயிருள்ள வார்த்தை. ஏசாயா 58:11, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போல இருப்பாய். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்று போல இருப்பாய். வற்றாத நீரூற்று. சில இடங்களில் குளத்தில் தண்ணி இருக்கும், வெயில்களை வந்துட வற்றி போயிடும். கர்த்தர் நீங்கள் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மழை தாழ்ச்சியான வருஷத்தில் நீங்கள் தப்பாமல் கனி கொடுக்கும்படி ஒரு கனி கொடுக்குற மரமாக கர்த்தர் உங்களை உயர்த்தப்படுறாரு. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல எப்போ பார்த்தாலும் தண்ணி உங்கள் தோட்டத்தில் பாஞ்சு கொண்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் உங்கள் நீரூற்று அதாவது வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வசனம், நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்புறம் நீங்கள் எப்படி இருப்பீங்க? நீங்கள் எப்படி இருப்பீங்க? கஷ்டத்தில் இருப்பீங்கன்னு சொல்கிறாரு, துக்கத்தோடு இருப்பீங்களா சொல்கிறாரு, கடன் பிரச்சனை இருப்பீங்களா சொல்கிறாரு, அவமானத்தோடு இருப்பீங்களா சொல்கிறாரு, நெருக்கத்தோடு இருப்பீங்களா சொல்கிறாரு. நீ வற்றாத நீரூற்று ஐயா, நீ வற்றாத நீரூற்று. உன் ஆற்றுல தண்ணி குறையவே குறையாது. உன் குடும்பத்தில் செழிப்பு குறையவே குறையாது. உன் குடும்பத்தில் சுகம் குறையவே குறையாது. உன் குடும்பத்தில் விடுதலை குறையவே குறையாது. இருந்த வண்ணமாக சுகமும் பலனும் சந்தோஷம் சமாதானமும் செழிப்பும் வெற்றியும் உங்கள் குடும்பத்தில் வற்றாத நீரூற்றில் இருக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க, தோற்று போயிடுவேன்னு பயப்படாதீங்க. வற்றாத நீரூற்று போல் நீங்கள் செழித்தூங்கி வளர போகிறீங்க. இன்றைக்கி உங்கள் தோட்டத்தில் தண்ணீர் பாய்ந்து கொண்டே இருக்க போது, நீர்க்கால ஓரமாய் நடப்பட்ட இலை உதிரா இருக்கிற ஒரு மரத்தை போல் நீங்கள் செழித்தூங்கி வளர போகிறீங்க. கர்த்தர் பெரிய கரைச்சி உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தாப்பனை இசப்பா நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த நாளிலும் வற்றாத நீரூற்று போல் ஒவ்வொரு குடும்பமும் வளரணும் தாப்பனேன். இந்த நிகழ்ச்சியை உலகத்தில் யாரெல்லாம் எங்கெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க குடும்பத்தில் ஆண்டவரே குடும்பம் வறண்டு போயிருந்தாலும் அந்த வறண்டு போன குடும்பத்தில் ஒரு நீரூற்று உண்டாகும்படி சொல்கிறேன். வனாந்தரத்தில் ஆகாருக்கு ஒரு நீரூற்றை உண்டு பண்ணின தேவனே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்தில் நீரூற்று உண்டாவதாக, ஆகாருக்கு உண்டான நீரூற்று உண்டாவதாக தாப்பனேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு பரிசுத்த இரத்த கொடைகளை மறைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனது அன்பு, இரக்கம், சந்தோஷம், சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.